ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரத்த பொரியல் தான். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ரத்தத்தை அவிச்சிடலாம். ரத்தம் அவிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சட்டியில் குச்சி சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்கணும். அப்படியே எல்லாத்தையும் வச்சிடக்கூடாது. வச்சோம்னா கீழே ரத்தம் படிஞ்சு அது கருகி போயிடும். அதனால் இந்த மாதிரி குச்சி உடச்சி வச்சுக்கிட்டு அப்புறம் வைக்கோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இது மேலே வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் அந்த ரத்தத்தை இது மேலே கொட்டிடணும். சின்ன சின்னதாக குச்சி உடச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா அஞ்சுலையும் இந்த மாதிரி குச்சி வச்சுக்கங்க. இந்த மாதிரி குச்சியை செட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வைக்கோல் இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு வைக்கோல் எடுத்துக்கிட்டு இதை நல்லா வந்து இப்படி நசுக்கி விட்டுட்டு நல்லா நசுக்கி விட்டு இதில் நல்லா வச்சிட வேண்டியதுதான். கொஞ்சம் வைக்கோல் அதிகமாக இருக்குது, எடுத்துடலாம். வைக்கோல் வச்சாச்சு. இது மேலே லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா இந்த தண்ணி வந்து கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ வாங்கி வச்சுருக்க ரத்தத்தை இது மேலே ஊற்றிடலாம். பாருங்கள் ரத்தம் எப்படி இருக்குங்க. வாங்க அடுப்பு பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சாச்சு, நல்லா எரிஞ்சிகிட்டு இருக்கு. வாங்க இப்போ ரத்த சட்டி வச்சிடலாம். கரெக்டாக வச்சாச்சு. மேலே இந்த தட்டை போட்டு மூடிடலாம். முடியாச்சு. இப்போ ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ரத்தத்துக்கு தேவையான ஆனியன், பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அப்படியே எரிச்சு விடு. ரத்தத்துக்கு முக்கியமே இந்த ஜீரகம் தான். இந்த ஜீரகத்தை வந்து இடித்து பொடி பண்ணிக்கலாம். வாங்க வெந்துட்டான்னு பார்த்துடலாம். நல்லா வெந்துட்டு இப்போ இறக்கிடலாம். வாங்க இப்போ ரத்தத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் ஊற்றிடலாம். ஏற்கனவே சட்டி சூடாக தான் இருக்குது. பச்சை மிளகா போட்டுடலாம். பச்சை மிளகாவும் வெங்காயம் போட்டாச்சு. இது நல்லா கோல்டு கலர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். ஜீரகத்தூள் இடித்து வச்ச ஜீரகத்தூளை போட்டுடலாம். மல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். மல்லித்தலை, அப்புறம் இஞ்சி, கருவேப்பிலை, இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டாக தான் எடுத்துருக்கோம். சின்ன சின்னதாக ரொம்ப இஞ்சிலாம் போடக்கூடாது, கம்மியாக தான் போடணும். ஒரு டேஸ்ட்டுக்காக தான் இஞ்சி சேர்த்துருக்கோம். ஒரு சிலருக்கு இஞ்சி பிடிக்காது, அதனால் சேர்க்க வேணாம். கட் பண்ணி வச்சுருக்க ரத்தத்தை இதில் போட்டுடலாம். ரத்தம் வாங்கும் போதே உப்பு போட்டிருப்பாங்க, அதனால் நம்ம பார்த்து செக் பண்ணி வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. உப்பு போட்டிருக்காங்களா என்னன்னு கேளுங்க. உப்பு அதிகமாக போட்டிருப்பாங்க, அதனால் நம்ம உப்பு போட வேணாம். அப்படி அவங்க உப்பு போடலன்னு சொன்னால் நீங்கள் தேவையான அளவு போட்டுக்குங்க. இப்போ நாங்கள் வாங்கின இடத்துல உப்பு போட்டிருக்கேன்னு சொன்னாங்க, அதனால் நாங்கள் உப்பு சேர்க்கல. பாருங்கள், அவ்வளோ ரத்தம் போட்டோம், கம்மியாக தான் இருக்குது பாருங்கள். வெந்ததுக்கப்புறம் கம்மியாகிடும். இப்போ ரத்தம் வெந்துடுச்சு, வாங்க இறக்கிடலாம்.
ரத்த பொரியலை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். கொஞ்சம் சூடாக இருக்கு. நல்லா அருமையாக இருக்குங்க. நல்லா அருமையாக இருக்குங்க. கொஞ்சம் சாதம் எடுத்துகிட்டு வந்து போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பாருங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போல தோணுது. இந்த இஞ்சி வந்து கொஞ்சம் முழுசாக போட்டுருக்கோம்ல, அது சாப்பிடும் போது அந்த இஞ்சியும் இந்த வெங்காயமும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குது. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. ரத்தப்பொடி நல்லா இருக்குண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்ல, ரத்தப்பொடி நல்லா இருக்குண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்லடா தம்பி, இந்தா சாப்பிடு தம்பி கொஞ்சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரத்த பொரியல் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இன்னொரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.